இந்த வீடியோவில் நாம் UGTRB Physics Unit 9 question answers பார்க்க போகிறோம். An intrinsic semiconductor at 0 Kelvin temperature behaves like an ஒரு intrinsic semiconductor 0 Kelvin temperatureல என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் insulator. Next question, when boron is added to silicon semiconductor then the resulting material is ஒரு போரான் எடுத்து சிலிக்கான் செமிகண்டக்டரோட நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பி டைப் செமிகண்டக்டர். ஏன்னா போரானோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டியை வந்து நம்ம ஆட் பண்ணோம் ஒரு பியூர் செமிகண்டக்டரோட நமக்கு கிடைக்கிறது பி டைப் செமிகண்டக்டர். Next, in n-type semiconductor, electrons are majority charge carriers, but it does not have any negative charge. The reason is ஒரு n-type semiconductorோட majority charge carriers வந்து electrons. ஆனால் அது வந்து negative charge கிடையாது. அதுக்கான ரீசன் என்னென்னா atom is electrically neutral. atom வந்து electrically neutral. Next, in an n-type semiconductor, pentavalent atoms are dopants. Then the holes are n-typeல வந்து majority charge carriers வந்து என்னென்ன electrons. அப்போ ஆன்சர் என்ன வரும் minority charge carriers. So holes are minority charge carriers. Next question, germanium is doped with bismuth. The obtained impure semiconductor is germaniumங்கிறது ஒரு pure semiconductor. அதோட நான் பிஸ்மத்தை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பி டைப். பி டைப் எப்போ கிடைக்கும்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா ட்ரைவேலண்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பி டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு an n-type semiconductor has ஒரு n-type semiconductorல என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். அங்கே இருக்கக்கூடிய ஒரு n-type semiconductorல எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஹோல்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, இஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆன்டிமனி இஸ் ஆடட் டு ஜெர்மானியம் கிறிஸ்டல். ஒரு கொஞ்சம் என்ன இருக்குன்னா ஆன்டிமனியை எடுத்து ஜெர்மானியம் கிறிஸ்டலில் நம்ம அதை ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது இட் பிகம்ஸ் எ பி டைப் செமிகண்டக்டர். ஆன்டிமனி வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது வந்து பி டைப் செமிகண்டக்டர். நெக்ஸ்ட்டு, ஜெர்மானியம் கிறிஸ்டல் ஆர் டோப்டு வித் ஆர்சனிக். இப்போ ஆர்சனிக்கில் டோப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பி டைப் செமிகண்டக்டர். ஜெர்மானியம் டோப்டு வித் ஆர்சனிக்னால் நமக்கு கிடைக்கிற செமிகண்டக்டர் பி டைப். நெக்ஸ்ட்டு, எ செமிகண்டக்டர் டோப்டு வித் எ டோனர் இம்ப்யூரிட்டி இஸ் a semiconductor doped with a donor impurity is ஒரு செமிகண்டக்டரை நம்ம டோப் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து டோனர் இம்ப்யூரிட்டி கிடைச்சிதுன்னா அது என்ன டைப்பு NPN டைப்பு. NPN டைப். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இன் அன் n டைப் செமிகண்டக்டர்ஸ் ஆர் ஒரு n டைப் செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹோல்ஸ். நெக்ஸ்ட்டு, இன்ட்ரின்சிக் சிலிக்கான் பிகம்ஸ் பி டைப். இன்ட்ரின்சிக் சிலிக்கான் வந்து பி டைப்பாக மாறும் எப்போ இஃப் இட் இஸ் டோப்டு வித் எதில் டோப் பண்ணால் அது வந்து பி டைப்பாக மாறும் அப்படின்னா அலுமினியமில் டோப் பண்ணால். அலுமினியமுக்கு வந்து ட்ரைவேலண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது பி டைப். வென் எ சாலிட் வித் எ பேண்ட் கேப் ஹேஸ் டோனர் லெவல் ஜஸ்ட் பிலோ இட்ஸ் எம்டி எனர்ஜி லெவல் த சாலிட் இஸ். அது டோனர் எனர்ஜி லெவல் வந்து ஜஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா பிலோ இட்ஸ் எம்டி எனர்ஜி லெவலில் இருந்துச்சுன்னா அது என்ன செமிகண்டக்டர் n டைப் செமிகண்டக்டர். நெக்ஸ்ட்டு, இன் அன் அன்பியாஸ்டு PN ஜங்ஷன் ஹோல்ஸ் டிஃப்யூஸ்டு ஃப்ரம் த P ரீஜியன் டு N ரீஜியன் பிகாஸ் ஆஃப். கொஷின் என்னென்னா ஒரு அன்பியாஸ்டு PN ஜங்ஷனில் ஹோல்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. எப்படி டிஃப்யூஸ் ஆகுதுன்னா P ரீஜியன்லேருந்து N ரீஜியனுக்கு. ஏன்னா the higher hole concentration in P region than that in N region. ஏன்னா P ரீஜியனில் ஹோல் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது எதை விட கம்பேர் பண்ணும்போதுனா N ரீஜியனை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் வந்து ஹோல் வந்து டிஃப்யூஸ் ஆகுது எங்கேருந்துன்னா P ரீஜியன்லேருந்து N ரீஜியனை நோக்கி. நெக்ஸ்ட்டு, பேண்ட் கேப் எனர்ஜி ஆஃப் ஜெர்மானியம் இஸ். ஜெர்மானியமோட பேண்ட் கேப் எனர்ஜி என்னென்னா எவ்வளோ இருக்கும்னா 0.67 எலக்ட்ரான் வோல்ட். ஜெர்மானியத்தோட பேண்ட் கேப் வந்து 0.67 எலக்ட்ரான் வோல்ட். நெக்ஸ்ட்டு, இஃப் த பேண்ட் கேப் பிட்வீன் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் இன் எ மெட்டீரியல் இஸ் 5 எலக்ட்ரான் வோல்ட் தென் த மெட்டீரியல் இஸ்.
வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இடையில இருக்கிற பேண்ட் கேப் இருக்குல்லையா, அதனுடைய பேண்ட் கேப் வந்து 5 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் வந்து ஒரு இன்சுலேட்டர். நெக்ஸ்ட்டு, பேஸ்டு ஆன் த பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ் த ஃபர்பிடன் கேப் இஸ் ஸ்மாலஸ்ட் இன். பேண்ட் தியரி இருக்கு இல்லையா, அதை வந்து பேஸ் பண்ணி சாலிடை பிரிக்கிறது 3 டைப்பாக பிரிப்போம் இல்லையா, அதில் வந்து ஃபர்பிடன் பேண்ட் கேப் வந்து ரொம்பவே ஸ்மாலராக இருந்துச்சுன்னா அந்த சாலிட் வந்து கண்டக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு, எலக்ட்ரிக் கண்டக்ஷன் இன் செமிகண்டக்டர் இஸ் டியூ டு. எலக்ட்ரிக் கண்டக்ஷன் செமிகண்டக்டரில் எலக்ட்ரிக் கண்டக்ஷன் எதனால் நடக்கும்னா போத் எலக்ட்ரான்ஸ் அண்டு ஹோல்ஸ். எலக்ட்ரிக் கண்டக்ஷன் இன் செமிகண்டக்டர் இஸ் டியூ டு போத் எலக்ட்ரான் அண்டு ஹோல்ஸ். Next, based on energy band description, a solid can be classified as a semiconductor if the energy gap between valence band and conduction band is. அதாவது வேலன்ஸ் பேண்டு கண்டக்ஷன் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி கேப் எப்படி இருக்கும் அப்படின்னா EG இஸ் கிரேட்டர் தேன் 3 எலக்ட்ரான் வோல்ட். எனர்ஜி வந்து எப்படி இருக்குன்னா கேப் வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தேன் 3 எலக்ட்ரான் வோல்ட். Next question, the highest occupied energy level at absolute zero temperature, அதாவது 0 கெல்வின்ல highest occupied energy level அதுனா ஃபெர்மி எனர்ஜி லெவல் எப்போ 0 கெல்வின்ல. Next, semiconductors will actually act as insulators at absolute zero. Semiconductors வந்து ஒரு 0 கெல்வின்ல என்னவா ஒர்க் ஆகும், ஒரு இன்சுலேட்டராக ஒர்க் ஆகும். Next, solids having highest energy level partially filled with electrons are. அதாவது சாலிடில் வந்து ஹையஸ்ட் எனர்ஜி லெவல் வந்து பார்ஷியலாக எலக்ட்ரானோட ஃபில் ஆகி இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் என்னென்னா கண்டக்டர். நெக்ஸ்ட்டு, ஃபார் an insulator forbidden energy gap is. இன்சுலேட்டரோட forbidden energy gap எவ்வளோ இருக்கும், 5 எலக்ட்ரான் வோல்ட். கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர்ஸ், ஒரு செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஆக்சுவலாக இங்கே செமிகண்டக்டர் இருக்குது, என்ன வரும் அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் வித் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். The Fermi energy of substance is. ஒரு சப்ஸ்டன்ஸோட ஃபெர்மி எனர்ஜி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா இண்டிபெண்ட் ஆஃப் T, டெம்பரேச்சருக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஒரு சப்ஸ்டன்ஸோட ஃபெர்மி எனர்ஜி இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் T. நெக்ஸ்ட்டு, அக்செப்டர் லெவல் N டைப் செமிகண்டக்டர்ஸ் லைஸ். ஒரு அக்செப்டர் லெவலில் இருக்கக்கூடிய N டைப் செமிகண்டக்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா நியரர் டு த வேலன்ஸ் பேண்டு. வேலன்ஸ் பேண்டுக்கும் நியரராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a small impurity added to germanium to get an n-type semiconductor. This impurity is. கொஞ்சம் ஸ்மால் இம்ப்யூரிட்டியை வந்து நம்ம ஜெர்மானியமில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து n-type செமிகண்டக்டராக மாறிடும். அப்போ அந்த இம்ப்யூரிட்டி என்ன அப்படின்னா பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட் சப்ஸ்டன்ஸ். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பென்டாவேலண்ட் சப்ஸ்டன்ஸ். இந்த கொஷினை வந்து ட்விஸ்ட் பண்ணி இப்படியே தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஒரு P டைப் செமிகண்டக்டர் வருதுன்னா ட்ரைவேலண்ட் சப்ஸ்டன்ஸு, N டைப் அப்படின்னா நமக்கு பென்டாவேலண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஷின், த நார் கேட் அவுட்புட் வில் பி ஹை இஃப் த 2 இன்புட்ஸ் ஆர். ஒரு நார் கேட் இருக்குது, அவுட்புட் வந்து நமக்கு ஹையாக கிடைக்கிது, ஹைனா 1. அப்போ இந்த 2 இன்புட் என்னென்ன இருக்குன்னா நார் கேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே லோவாக இருந்தால் தான் நமக்கு அவுட்புட் ஹையாக இருக்கும், அதாவது 0 0ன்னு இருந்தால் தான். அப்போ ஆன்சர் என்ன 0 0. A universal logical gate is one which can be used to generate any logic function. Universal logic gate வந்து எந்த லாஜிக் ஃபங்க்ஷன்லையும் ஒர்க் ஆகும் அப்படின்னா அது NAND gate. என்ன கேட்னா NAND gate. Question, a single transistor can be used to build which logic gates? ஒரு single transistor can be used to build which logic gates? Logic gates. ஆக்சுவலாக என்ன கொஸ்டின்னா a single transistor can be used to build which gatesனால் நம்ம ஆன்சர் வந்து லாஜிக் கேட்ஸ். ஓகே, அங்கே கொஞ்சம் சின்ன தப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், which input values will cause an AND logic gates it to produce a high output? இப்போ வந்து ஒரு AND கேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹை அவுட்புட் என்ன கிடைக்குன்னா ஆல் இன்புட்ஸ் ஆர் ஹை. 2 இன்புட்டுமே அது 1 1ன்னு இருந்துச்சுன்னா ஹையாக இருந்தால் தான் நமக்கு அவுட்புட் வந்து 1, அதாவது ஹையான வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, எ பபுள் அண்ட் கேட் அண்ட் எ நார் கேட் ஆர் ஈக்வலி. எ பபுள் அண்ட் கேட் அண்ட் எ நார் கேட் ஆர் ஈக்விவேலண்ட். ரெண்டுமே என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும்.
Next question, the output of a NAND gate is low when all the inputs are. அவுட்புட் வந்து NAND கேட்டோட அவுட்புட் வந்து லோ வேல்யூ, அதாவது ஜீரோவாக இருந்துச்சுன்னா இன்புட்ஸ் என்னவாக இருக்கணும், இருந்தால் அந்த ஜீரோ வரும். இன்புட்ஸ் ரெண்டுமே ஹையாக இருந்தால் தான் நமக்கு அவுட்புட் வந்து ஜீரோவாக வரும். நெக்ஸ்ட்டு, a minimum number of NOR gates required to form XOR gates. ஒரு XOR கேட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு மினிமமாக எத்தனை NOR கேட்னாக்கா 4 கேட்ஸ். நெக்ஸ்ட்டு, which gate is used to parity checker. parity checkerல எந்த கேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா XOR கேட். parity checkerல யூஸ் பண்ணுற கேட் வந்து XOR கேட்டு. நெக்ஸ்ட்டு, a plus b into a into b plus b whole bar plus a into b plus c bar equivalent in which gate. இந்த ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அது என்ன கேட்டுக்குரியதுன்னா NAND கேட்டு. a plus b அடுத்து a b plus b whole bar plus a into b plus c bar. இது என்ன கேட் அப்படின்னா NAND கேட்டு. நெக்ஸ்ட்டு, the truth table of a given logic gate. அதாவது ஒரு ட்ரூத் டேபிள் கொடுத்து இது என்ன கேட்டில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்புட்டு அவுட்புட்டு ஏபிங்கிற எல்லா இன்புட்டும் கொடுத்துருக்காங்க, அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட் படி நமக்கு வர ஆன்சர் NAND கேட்டு. அப்படின்னா வெரி லோ வேல்யூ, ஏதாவது ஒரு லோ வேல்யூ ஹை வேல்யூ இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து அவுட்புட்டும் எல்லாமே ஹை வேல்யூவாக கிடைக்கும். ரெண்டுமே ஹை வேல்யூவாக இருந்துச்சுன்னா நமக்கு லோ வேல்யூவாக கிடைக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது NAND கேட்டு. நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை த கேட் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் டயக்ராம். இங்கே கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேட் வந்து என்னென்னா AND கேட். ஏன்னா இங்கே கொடுத்துருக்குது ரெண்டுமே ஹை இன்புட், அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டு ஹை இன்புட் கொடுத்து நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது இல்லையா, இது வந்து நமக்கு என்ன அப்படின்னாக்கா AND கேட்டு. Next question, the minimum number of NAND gates used to construct at OR gate is. ஒரு OR கேட்டை வச்சு நம்ம NAND கேட் பண்ணுறதுக்கு எத்தனை கேட் தேவை அப்படின்னா 3 gates. நெக்ஸ்ட்டு, the boolean expression for an XOR gate. XOR கேட்டோட boolean expression என்னென்னா y is equal to a XOR b. அதாவது a b bar plus b bar a அப்படின்னு வரலாம், இல்லைனா y equal to a XOR b அப்படின்னு இருக்கும். இதுதான் boolean expression for XOR gate. நெக்ஸ்ட், யூனிவர்சல் கேட்ஸ் ஆர். என்னென்னலாம் யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னா NAND கேட் அண்ட் XOR கேட். NAND கேட் அண்ட் XOR கேட்ஸ் வந்து நமக்கு யூனிவர்சல் கேட்ஸ். நெக்ஸ்ட்டு, the output of an OR gate is connected to both the inputs of a NAND gate and combination will serve as. OR கேட்டோட அவுட்புட் வந்து எதோட கனெக்ட் ஆகுதுன்னா both the inputs of NAND gate. ஸோ the combination will serve as NOR gate. அப்போ இந்த காம்பினேஷனில் நமக்கு கிடைக்கிறது வந்து NOR gate. நெக்ஸ்ட்டு, a large number of free electrons exist in. நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு சாலிட் மெட்டீரியல், அது வந்து மெட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு, when the outermost orbit of an atom has less than 4 electrons, the material is generally a dash. அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டலில் வந்து இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து லெஸ் தென் 4 எலக்ட்ரான்ஸாக இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல்னா மெட்டல். நெக்ஸ்ட்டு, when the outermost orbit of atom has exactly 4 valence electrons, the material is insulator. outermost ஆர்பிட்டலில் 4 valence electrons இருந்துச்சுன்னா அது வந்து இன்சுலேட்டர். outermost ஆர்பிட்டலில் less than 4 electrons valence electrons இருந்துச்சுன்னா அது மெட்டல். எக்ஸாக்டாக 4 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்சுலேட்டர். நெக்ஸ்ட் கொஷின், த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஹேவ் ஆன்சர் என்ன மேக்ஸிமம் எனர்ஜி. ஒவ்வொரு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்லேயும் நமக்கு என்ன இருக்கும், மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும். நெக்ஸ்ட்டு, த அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் ஆஃப் அன் ஆட்டம் கேன் ஹேவ் ஏ மேக்ஸிமம் ஆஃப். அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டரில் வந்து நமக்கு மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், 8 எலக்ட்ரான்ஸ். ஒரு ஆட்டமோட அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டலில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கலாம், மேக்ஸிமமாக 8 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு, த ரேண்டம் மோஷன் ஆஃப் ஹோல்ஸ் அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டியூ டு தெர்மல் அஜிடேஷன் இஸ் கால்டு. த ரேண்டம் மோஷன் ஆஃப் ஹோல்ஸ் அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டியூ டு தெர்மல் அஜிடேஷன் இஸ் கால்ட் diffusion. Next, the barrier voltage at a PN junction for germanium is about 3.3 volt. The barrier voltage at a PN junction for germanium is about 0.3 volt.
A reverse biased PN junction has no current. அதாவது ஆல்மோஸ்ட் அங்கே வந்து கரண்ட்டே இருக்காது. நெக்ஸ்ட்டு the leakage current across a PN junction is due to minority carriers. Next, at room temperature an intrinsic silicon crystal act approximately as an insulator. room temperature ஒரு intrinsic silicon crystal வந்து என்னவா ஒர்க் ஆகும், ஒரு இன்சுலேட்டராக ஒர்க் ஆகுது. At absolute zero temperature an intrinsic semiconductor has absolute temperatureல வந்து அதாவது ஜீரோ டெம்பரேச்சரில் intrinsic semiconductorல no holes or free electrons. அதோட ஆன்சர் என்னென்னா no holes or free electrons. ஸோ இதில் வந்து நம்ம யூனிட் 9ல் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தோம். இந்த கொஷின் ஆன்சரோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.